கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கோட வசனம் சங்கீதம் 23:4. இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனத்துல இருந்து நம்ம 2 குறிப்பு பார்க்கலாம். முதலாவது, இங்கே இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எழுதியிருக்கேன். இல்லை இருளின் பள்ளத்தாக்கில் உட்கார்ந்தாலும் எழுதல, இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் எழுதல, இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எழுதியிருக்கு. அப்படின்னா நம்ம கஷ்டமான சூழ்நிலை நம்ம முன்னாடி நடந்துட்டு போயிட்டு இருக்கணும். அப்புறம் இந்த கஷ்டமான சூழ்நிலை நம்மளுக்கு ஒரு ஈஸியான பதிலுக்கு நம்ம பார்ப்போம். ஆனால் இதில் இருளின் பள்ளத்தாக்கில் ஓடினாலும் எழுதலாம், ஒரு வேகமான பதில் இதில் எழுதலாம். இதில் என்ன எழுதியிருக்குன்னா நடக்கிறது பற்றி எழுதியிருக்கேன். அப்படின்னா கஷ்டமான சூழ்நிலை நம்ம ஒரு ஸ்டெப்பாக எடுத்து நம்ம நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கஷ்டமான சூழ்நிலேருந்து நம்ம வெளியில் வருவோம். ரெண்டாவது, இந்த வசனத்தில் நம்ம 2 இதை பற்றி நம்ம படிக்கிறோம். ஒரு இது தடி, அப்புறம் இது கோல். இந்த தடி என்னன்னா, இந்த மேய்ப்பர்கள் ஒரு ஆடை பாதுகாக்கிறதுக்காக இந்த தடியை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கோல், இந்த ஆடுகள் ஒரு தவறான பாதைகள் போனால் இந்த ஆடுகளை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் நம்மளுக்கும் கஷ்டமான நேரத்தில் கர்த்தர் நம்மளை 2 விதமாக நம்மளை உதவி செய்கிறார். ஒரு இது நம்மளை பாதுகாக்கிறார். கஷ்டமான நேரத்தில் ஏதோ மோசமாகக்கூடாது நம்மளை கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ரெண்டாவது, நம்ம ஏதாவது தப்பாக செய்தா இல்லைன்னா ஒரு தவறான பாதைகள் போனால் கர்த்தர் நம்மளை சரியான பாதைக்கு கொண்டு வர உதவி செய்கிறார். இந்த வசனத்தை கேட்டதுக்கு நன்றி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.